ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். நான் வந்து மைண்ட் கோச் கிளாஸ்டு 9வது பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட். எந்த ஃபீட்பேக், அதாவது நான் இப்போ என்ன மனநிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து நான் இதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரீசன் வந்து என் பர்சனல் லைஃப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது என் லைஃப் பார்ட்னரோடு நான் சேர்றது தொடர்பாக இருந்த ஒரு பிரச்சனையில், ஒரு டிப்ரெஷனில் தான் உண்மைக்குமே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணது. அதுவும் எனக்கு டிக்டாக்ல தான் அதை பார்த்தோன்னே அதில் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து கணவன் மனைவி உறவுமுறை சிக்கலுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அதை மட்டும் பார்த்துட்டு தான் எனக்கு உடனே கால் பண்ணி நான் ருஷானி அக்காவோட கதைச்சது. ஸோ கால் பண்ண அண்டே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு, என் லைஃப்பில் ஏதோ பெருசாக மாற்றம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா நான் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது அக்கா வந்து இவ்வளோ தானான்ற மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து எப்படி சொன்னால், அந்த செத்துறலான்ற மைண்ட் செட் அளவுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து தான் அக்காவோட நான் ஃபஸ்ட்டாக பேசினது. ஸோ அக்கா சொன்னாங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணி படிங்க, ஃபஸ்ட்டாக வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகும்னு. நான் யோசிச்சேன், என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு 7 நாளில் சால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ண ரீசன் உண்டு, ஆனால் எனக்கு நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த லைஃப்பில் மாறிச்சு. ஸோ எனக்கு ஒரு 3வது நாள், கிளாஸ் 7 நாள்னு சொன்னால் ஒரு 3வது நாளே நான் என்னைய யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டேன். அதாவது நான் என்னைய தொலைச்சிட்டு இருக்கிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரீசன்னு சொல்லி நான் என்னைய 3வது கிளாஸ்லேயே அடையாளம் கண்டுட்டேன். அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் தருவாங்க, அவங்க தந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் சரியாக செஞ்சேன். ஸோ நான் யாருன்னு சொல்லி எனக்கு அடையாளம் காட்டிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன திறமை இருக்குது, எல்லாமே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதோட விளைவாக 7 நாள் கிளாஸ் முடிய முதல்லையே எந்த சந்தோஷம் வந்து என் படிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு டிகிரி முடிக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஸோ அந்த வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச துறையில், அதாவது சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஃபீல்டில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கும் அவருக்கு இருந்த பிரச்சனை, அதாவது நாங்கள் பிரிகிற கட்டத்தில் இருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலைகளை கூட இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி என் பர்சனல் லைஃப் இப்படி இருக்கனால என்னால் தொழில் வாழ்க்கையை வந்து சரியாக செய்ய இல்லாமல் இருந்துச்சு. பட் நான் இந்த தொழில் வாழ்க்கையை வந்து இப்போ செஞ்சு நம்பர் 1ல் இருக்கிறேன் தொடர்ந்து. அதாவது மைண்ட் கோச் கிளாஸை முடிச்சதுலேருந்தே, ப்ரொமிஸாக சொல்லணும்னா அப்போயிலேருந்து என் ஒர்க்கில் நான் கன்சென்ட்ரேட் பண்ணேன். மைண்ட் கோச்சில் படித்த விஷயங்களை என் ஸ்டாஃப்க்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், லோ ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி படித்து கொடுத்தேன். இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த கிளாஸ் தான். ஸோ என் ஃபேமிலியில் என்னோட பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேசினாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம், எனக்குன்னு ஒரு சந்தோஷம், என்னையவே அப்படி எனக்கு திருப்ப தந்த மாதிரி தான். நான் ஒரே ருஷானி கடை சொல்லுவேன், என்னையவே நீங்கள் திரும்ப எனக்கு தந்துட்டீங்க அக்கா, புதுசாக பிறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்மளோட லைஃப்பில் மனசுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னே நம்ம யோசிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அதை யோசித்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பித்தோம்னா நமக்கு ஆசைப்பட்ட எல்லாம் நடக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன். இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கேன், இந்த நொடி வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். என்ற சின்ன ஃபீட்பேக் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாரும் படிங்க, படித்து கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பார்த்தா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ட்ரூன்னு சொல்லி படித்து பார்க்குறவங்களுக்கு விளங்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.